ஆக பிடிச்சாலும் பிடிக்கடி ஒரு புலி எங்க பாத்தி ஆக இடிச்சாலி இடிங்கடி மாமா போல இறக்க வல்ல மனிதர் அப்பா அவர் நாம அந்த சமீத வீரவரே அவர் நாளும் தீரிலையே வந்தவரே நாம அந்த சமீத நல்லவரே நாளும் தெரிஞ்ச வல்லவரே மனசுக்குள்ள இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. ஆனா கன்னிகாமரத்தை பார்த்தீங்க அப்பா அவர் பிம்பம் செய்ய மாட்டான் வீரப்பத பேச மாட்டான் அவர் சாராய குடிக்க மாட்டான் சண்டையத்தம் போட மாட்டான் அவர் நான் வந்த தமிழ் தண்டி அவர் நானும் தெரிஞ்ச மகவரே அழகு புரிந்தவரை எப்படி இருப்போம் தெரியுமா? ஒரு அழகு நான் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாதப்பா. கண்ணு காமால கண்ணு எதுவும் இல்லல்ல. அவர் அழகு அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? அவர் இன்னைக்கெல்லாம் பாத்துக்கலாமா? அவர் அழகு இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம், காலையில பார்க்க முடியாது, நாய் நக்கிங்க இருக்கும். அழகு பார்த்து என் வீட்டுக்கார சொன்னா வச்சுட்டேன், எதை பார்த்து மயங்கிச்சு தெரியல, அவன் வேற உட்காந்துக்கிறானு. அந்த மாதிரிதான் நீ கடனா கேட்கும் கடனா கேட்கும் இல்லடா, அவர் உதட்டுல கோவப்பழம் போல உதடு அப்படி இருக்கும்டா. அவர் உதட்ட வச்சு ஐயோ நீ என்ன பண்ணிக்கிறியோ தெரியலையே. அவர் உதட்டோரம் உதட்ட வச்சு நான் யார் நிக்கிறேன் பாருங்க. யார்கிட்ட பாத்துக்கிறேன் பாடலை நலாயினி, நீ கன்னிகாமரத்திலே 32 லட்சம் அழகான ஆளுமை பார்த்து சொன்னாயே,
அவர் இவர் தானே? இது ஒரு குடும்பமா இது? இது ஒரு குடும்பமா இது? பொண்ணு கட்டி போயிடலாமா? குழந்தை பயப்படுறாங்கன்னா எப்படி பார்ப்போம்? பூச்சிக்காரன் வந்துடுறாப்பா, பூச்சிக்காரன். புள்ள பிடிக்கல. அவரை பார்த்தவனே பயப்படுறாரா? கன்னிகா மனத்திலே அழகான ஒரு வாலிபை பார்த்து சொல்றா. ஆனா இவர் தான் சொல்றாரு, உன் மகளோட சமத்துவம் வந்திருக்கிற அப்படி சொல்றாரு. இதை நம்புறது ஒண்ணு புரியலையே. சரி நலாயினி மாமாங்க தமேதி என்னங்க? இவர் சொல்வதற்கும் மகள் சொல்வதற்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆமாங்க. சரி நலாயினி கன்னிகா மனத்திலே அவர் நீ பார்க்கல இவனை. யார? இவரா? இவரியா? நல்லா பாருமா. கன்னிகா மனத்திலும் சந்தித்தது என்னத்தான்? நான் ஒண்ணும் பார்க்கல. நலாயினி எப்பா, இது யார் பா? திட்டு பையன். நம்ம நகைய கொள்ளையடிச்சுமா வந்துக்கிறாங்க. நம்ம பணங்காசெல்லாம். அம்மா தாயாட்டுமா வந்துக்கிறான். அம்மா நீதாருமா? அவன் பக்கத்துல போய் நிக்கிறேன். சாமிடி. யாரு சாமியா? அம்மா தாயத்தை அப்பா செத்துக்க மாட்டாரு. அம்மா நலாயினி கன்னிகா மரத்துக்கு பார்க்கல. அப்படி என்றால் இந்த மோதிரம் யாரு பாரு, இந்த கணையாள் யாரு பாரு. பயப்படாதா? பயப்படா வாங்க பாரு. இது என்னுடைய கடையை எழுத்தாம்பா. சரி உன் களத்தில் என்னுடைய மோதிரம் தான். உன் களத்தில் இருக்க இந்த கணையாளை அவர் களத்துக்கு எப்படி போடுது? உனக்கும் அவருக்கு என்ன பொருள்? நம்ம அரசாங்கம் முத்திரை பதித்திருக்கிறது. ஆமா உன் பிறந்த விழாவுக்கு நான் பரிசா கொடுத்துருக்கா. அம்மா உன் களத்திற்கு விடுது அவர் களத்துக்கு எப்படி போறது? அப்பா உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நான் பார்த்தவர் அவர் கிடையாதப்பா. இவர் இல்ல, இவர் கிடையாதப்பா. நான் பார்த்தவர் 32 லட்சணம் பிறந்தவர். எவ்வளவு அழகாக இருப்பார் தெரியுமா? அப்புறம் இவர் பாக்கல. மன்மத விட அழகாக இருப்பாரப்பா. இவரை பார்க்கலப்பா. இவரை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கின்றது. நலாயினி கீழே பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கட்டை, கையில கமலம் கட்டை. அப்பா இவரை நான் பார்க்கலப்பா. சரி இவரை நீ பார்க்கல. உன் களத்திற்கு வந்த கதையாக அவர் களத்துக்கு எப்படி போடுறது? உனக்கு அவருக்கு என்ன உறவு? நலாயினி என் கோபத்துக்கு ஆளாகாது. இவர் போய் சொல்ல மாட்டார். உண்மையை நீ பார்க்கலையா? நான் பார்க்கவில்லை. இதுவரை மகன் என்று பார்த்து இதமான வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். உண்மையை சொல், அவரை பார்த்தே பார்க்கலையா? சத்தியமாக நான் அவரை பார்க்கவில்லை. போது போது போடி அவரை நான் பார்க்கவில்லை என்று நான் சொல்கிறேன். அப்படி என்றால் போய் சொல்றாரா? அவர் போய் சொல்றாரா? அவரு அவர் யாரு என்றே தெரியும். உண்மை சொல்லு. Wow.
காய்க்காத மரக்கிளையில் தேனாறு பாயுதப்பா. கடாத மரக்கிளையில் நீராறு பாயுதப்பா. நான் கனிந்து விட்டேன் இந்த கன்னிமரம் இங்கே கண்ணீரில் வாடுதம்மா. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, கனிந்த மரம் ஒன்று, பூக்காமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. அலைவாய நதியாகும் நாங்கள் வாழுதம்மா. அலைபாயும் நதியோரம் மாங்கள் வாழுதம்மா. அலைவாய நதியாகும் நாங்கள் வாழுதம்மா. நீங்கள் ஆசை வைத்தீ இந்த நல்வள்ளம் இன்னைக்கு அலைவாதி வாழுதம்மா. சொல்லுமா பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, கனிந்த மரம் ஒன்று, பூக்காமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. ஆ அம்மா ஆடி அப்பா, நான் பார்க்கவில்லையப்பா. நான் பார்க்கவில்லையப்பா. அடிக்க வேண்டாம், நிறுத்துகள். அன்று அந்தரங்க மடத்திலே சந்தித்தது என்னத்தான் எங்கள் இருவருக்கும் அந்தரங்க ரகசியங்கள் ஒன்று உரைத்தால். உங்கள் இருவருக்கும் அந்த ரகசியம் ரகசியம். அந்த ரகசியத்தை உரைத்தால் உன் மகள் நலோடி சம்மதிப்பாள்.